நான் வேர்ல்டுல இருக்கிற எல்லா கோவிலுக்குமே போயிட்டுங்க. ஆனா, இவ்வளோ பெரிய விக்கிரகம் உள்ள ஒரு கோவில் நான் எங்கேயுமே பார்க்கலைங்க. அது எங்க இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டுல தர்மபுரியில தாங்க இருக்கு. தொங்கனூர்ன்ற ஒரு சின்ன கிராமத்துல, அரூர் போற வழியில, ஸ்ரீ சங்கரலிங்க மகா திருத்தலம் அமைஞ்சிருக்குங்க. பயங்கரமான கோவிலுங்க. சரியான ஸ் விக்கிரகம். பழனியில கூட அவ்வளோ பெரிய விக்கிரகம் முருகன் சிலை கிடையாது. இங்க அவ்வளோ பெரிய விக்கிரகமா வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே பகிரங்கமா இருக்குங்க. திருப்பதியில கூட அவ்வளோ பெரிய விக்கிரகம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேல இருக்குங்க. சரியான ஹைட்டு. வந்து நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பயங்கரமான அருள் கிடைக்கும். சிலைகள், விக்கிரகங்கள் எவ்வளவு பெரியதா இருக்குதோ, அவ்வளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஹாரா என்கிற ஒரு காந்த அலை சக்தியும், உங்களுக்கு அந்த இறை அருளும் கண்டிப்பா கிடைக்கும். அதனால பெரிய பெரிய கோவில்களுக்கு நீங்க வந்து போயிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் போயிட்டு இறைவனுடைய அருளை பெறுக. இங்க பார்த்தீங்கன்னா 108 சித்தர்களுக்கும் தனித்தனியா கோயில் அமைச்சிருக்காங்க. குட்டி குட்டியா அழகா இருக்கு. 12 ஆழ்வார்கள். விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12, 13 அடிக்கு மேல பயங்கர ஹைட்டா இருக்காரு. நடராஜரும் அதே மாதிரி செம ஹைட்டு. முருகனும் பயங்கரமா இருக்காருங்க ஹைட்ல. திருப்பதி பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல. திருப்பதியே வந்து பிரேக் பண்ணிடுவார் போல. அந்த அளவுக்கு செம்மையா இருக்காரு. குரு பகவான் அதை விட பயங்கரமா இருக்கு. ஸோ உங்க வாழ்க்கையில வந்து குரு பகவான் வந்து மிகப்பெரிய அளவில் நீங்க எங்கேயுமே பார்த்ததில்ல. நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா குரு வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து செல்வம் எல்லாமே பிறக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம்னா இங்க தாங்க. ஸ்ரீ சங்கரலிங்க மகா திருத்தலம் வந்து ஒரு டைம் நீங்க போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் வெற்றி தாங்க எல்லாமே. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்க நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ, வெல்கம். இவர் தான் நாகக்கன்னியா. இவர் யாரு? போகர் சித்தரா. இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் தான் நவபாஷண சிலை உருவாக்குனவர் பழனியில். இவர் என்னுடைய ஃபேவரட் குரு. போகர் சித்தர் அந்த நவபாஷாணம் சிலையை உருவாக்கி பழனியில் வச்சுருக்காருல்ல, அது இவர் தான். அதுதான் கோடி கணக்கில் விற்றுட்டு தான் சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. மில்லியன் கணக்கில். தேரையார் சித்தரா. ஒவ்வொரு சித்தரும் கிட்டத்தட்ட 800 வருஷம் 900 வருஷம்லாம் வாழ்ந்துருக்காங்க. இது டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதுக்கான ஃபண்டு நிறைய தேவைப்படும். சிவவாக்கியார் சித்தர்னா இவர் வந்து சிவபெருமானுக்கு வந்து நிறைய திருப்புராணங்கள்லாம் சொல்லி பாடியிருக்காரு. கருவூரா சித்தர் தானே? கடுவெளியா? ஓ, கல். இது வெட்ட வெளினா இயற்கை தான் கடவுள் அப்படின்னா. புலிபாண்டி சித்தரா? புலி மேலே உட்காருப்பாரு. ஆமாம், அதான் புலி இருக்கு பாரு, அந்த வாகனம். இடைக்காட்ட சித்தரா? இவர் வந்து இப்படி கிராஸாக உட்காந்துருப்பாரு. நின்றுக்கிற மாதிரி இருக்கிறாரு. என்ன காரணம்? ஃபண்டு இல்லையா? என்ன டெவலப் பண்ணணும். ஆனால் கட்டுறதுக்கு பயங்கர பெருசாக இருக்குது. சாமி யாத்திரா கணக்கில் இருக்கு. நடராஜர் இருக்கார். வசிஷ்டர்னா வால்மீகி சித்தர் இவர் தானா? அதுதான் ஒன்றும் புரியல. யாருமே அப்படிலாம் இல்லையே. கோயிலில் வராமல் எப்படி? எங்கே? வா, கோராக்க சித்தரா இவர்? இரு வரோம்.
நடராஜர் பயங்கரமாக இருக்குதுங்க. இல்லை சாமி எடுக்கலாம், ஒரு 4 பேருக்கு தெரியட்டுமே எவ்வளோ. இங்கே வந்தது இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கோயில் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஒரு 10 பேருக்கு சொல்கிறதுல போய் எவ்வளோ ஒரு புண்ணியம் அதெல்லாம். நடராஜர். ஆனால் நான் எவ்வளோ பெரிய பெரிய கோயிலுக்கு போயிருக்கிறேன், இவ்வளோ பெரிய சிலை எங்கேயுமே இல்லை. இன்னும் நிறைய லைட்டிங்ஸ் ஒர்க்கெலாம் இருக்குது, பார்த்துருக்குறேன். பதஞ்சலினா 5 வகையான இதை சொல்லுவாங்களே. எங்கே இருக்காரு கேட்கல. பதஞ்சலி முனிவர் இவர் செங்கோட்டை சோழரா? முருகர் மாதிரி இருக்காரு. வரோம். அடுத்தது எந்த சித்தரை எடுக்கிறது? கோரக்க சித்தரை பார்த்துட்டுங்க. இவர் புலஸ்தியர் சித்தரா? இந்த பேரில் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். 18 சித்தர்கள் இவர் வராரா? புக்ஸில் வந்து 18 சித்தர்களை பற்றி தான் படிச்சுருக்கிறோம். வாவ், இது பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும் போல இருக்கு. இவர் யார்? மச்சமுனி சித்தரா? மச்சமுனி சித்தர் மாடுலாம் மேய்து இரு. கலிங்கம்பர் பார்க்கலாம். கலிங்கத்து பரணியா யாருக்கு பேர்? கம்பர். இவர் திருநீலகண்ட நாயனாரா? இவர் யார்? யாழ்ப்பாணர். பேர் பெருசாக திருநீலகண்ட யாழ்ப்பாணம். இவர் என்ன மாட என்ன பண்ணுற? திருநீலகண்டரா இவர்? என்ன லட்சுமி என்ன பண்ணுது? பாட்டு மேயுது. இவர் கையில் இது வச்சிருக்காரு பாரு, கம்பு மாதிரி. இவர் யாரு? டிஎன்பிஎஸ்சியில். ஆமாம், இவரை பற்றி நிறைய கேட்பாங்களே, திருநாவுக்கரசரை பற்றி. ஏது திருநாவுக்கரசர் வந்து புலவர், அவர் பாடல் எழுதுறவர் தானே? இவர் கணநாதர் சித்தரா? அப்போ 18 நாயன்மார்கள் வச்சுருப்பாங்களோ? அங்கே இருக்கு 18 நாயன்மார்கள் சார். 63 நாயன்மார்கள். இது ஐடி காடவர் கோணம் பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏனாதி நாயனாரா? எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இவர் வந்து வேலு கத்தி வச்சுருக்காரு. ஆமாம், அதான் இங்கே தான் ராகன் இருக்குது. என்ன அது? எலியா? விநாயகரா? வா, விநாயகர் தான். ஆனால் கிட்டத்தட்ட பிள்ளையார்பட்டியில் இவ்வளோ பெருசெல்லாம் இல்லையே. ஃபேமஸ் ஆகிருக்கு. நம்ம எவ்வளோ பெரிய கோவிலாக இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்திருக்கணும்.
வாவ். ஓம் சுக்லாபரண விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் வித்யாய சர்வ விக்னோபசாந்தியாயே மூஷக வாகன மோதக சாஸ்தா சாமரக்கர்வ விளம்புதிர வாமன முகமதி பாதம் நமஸ்தே. ஓகே, விநாயகருக்கு வந்து சிலை பெருசாக இருக்குது. இங்கே நுழைவாயில் ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க? ஏவர் கோணி களி காயரா. நம்ம புக்ஸில் இல்லாதெல்லாம் இருக்குது. அப்பாங்க எல்லாமே இருக்குது. இவர் யார்? ஏரி பத்த நாயனாரா? நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து இதெல்லாம் காட்டணுமே இல்லை. இவர் யார்? திருஞான சம்பந்தரா. இவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, திருஞான சம்பந்தம். இவர் நிறையா இறைவனை பற்றி பாடலாம் பாடியிருக்காரு. எடுக்கலாம். எது சிறு குறிப்பு தொண்டரா அப்படின்னா அவர் ஒரு தண்டி அடிகள். சோமசிமஹானார். இவர் தாமரை பூ வச்சிருக்காரு கையில். செருந்துணை நாயனாயர். இல்லை இல்லை, இவர் சிறு தொண்டர். இவர் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கிறார். எங்கே வேறு? ஓ, இதுக்கெல்லாம் திரும்ப வச்சு கட்டுவாங்க போல இருக்கு. வாங்க, அதுக்கு தான் விட்டுருக்குறாங்க. ஆமாம். சந்தார் நாயனாரா? சிறப்புலி நாயனார். சாக்கிய நாயனார். இப்போ இங்கே பில்லுலாம் முளைஞ்சிருக்கு. பூஜைலாம் பண்ணுறாங்களா? பூஜைலாம் பண்ணிட்டு மழை பெஞ்சு. ஓ, அப்படியா? அது யாரும் வராத மாதிரியே தெரியுது. மழை பெஞ்சு பில்லு வந்துச்சு. கல் போட்டு கோவில் பேர் மாதிரி. இது கோயில் பேரா? சங்கரலிங்க மகா திருத்தலம். சங்கரலிங்க மகா திருத்தலம் போட்டாவே நெட்டு. ஓ, திருத்தலம். சங்கரலிங்க மகா திருத்தலம். கேமராலாம் இருக்குது. ஓ, மழை பெஞ்சு பில்லு முளைச்சிருக்குது. சாக்கிய நாயனார், சக்தி நாயனார், ருத்திர பசுபதியார், ஏற்பகை நாயனார், இளையான்குடி மாறனார். இளையான்குடியா? இவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இளையான்குடியை பற்றி. இடங்காளி நாயனார், இசை நாயனாரா? ஒருவேளை இவரெல்லாம் பாடகருக்குன்னு நினைக்கிறேன், இறைவனை பற்றி பாடுறது. இவர் அநாயார் நாராயணரா? நாயனார் கிருஷ்ணர் மாதிரி புல்லாங்குழல் வச்சுருக்கார். இவர் கருப்புசாமி மாதிரி அருவாள் இருக்குது. அறிவாட்டாயார் நாயனாராவோ, அதனால தான் அறிவாள் இருக்கும். அமர்நீதி நாயனார், அப்புதியடிகள் நாயனாரா? ஆமாம், அதிபத். யார் ஓ, அப்படியா? அப்புதிய அடிகள் நாயனார் வந்து அவருடைய சீடரா? ஓ, இன்னும் திருப்பணி நடக்குது போய். ஆமாம், கலசம் வச்சுருக்காங்க. ஆமாப்பா, திருப்பணி நடைபெற்றிருக்குது. அப்போ நாம் கூட என்ன டொனேஷன் கொடுக்கலாம். ஏதாவது முடிஞ்சது பண்ணுங்கப்பா கோவிலுக்கு.
ஆமாம். உன் போன எங்க அப்படியே ஏதாவது எடு. நான் நிற்கிறேன். சங்கர மகா பேர் சொன்னாங்க. சங்கர மகாதேவ். வீடியோ ஓடிட்டு இதுலேயே தாங்க ஃபுல்லாக கவர் ஆகும். ஏது வா, எந்த கோயிலும் இந்த மாதிரி ஒரு இது நான் பார்த்ததே இல்லையே. கிட்டத்தட்ட 4 பேர் சேர்ந்து அப்படி பிடிச்சாதான். இல்லை, அது மேலே உள்ளே வந்து இது மாதிரி தான் இருக்கும், புற மாதிரி தான், அதனால கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பேர் கொடிமரம் நான் எந்த கோயிலுமே பார்க்கல. தஞ்சாவூரில் இவ்வளோ பேர் நந்தி இல்லையாப்பா? அது உள்ள கல்லா இல்லை புற மாதிரியா கொடிமரம்? நந்தி சிவபெருமான் தான் அப்போ உள்ளுக்கிறவர். இங்கே எங்கே கடை இருந்தால் கூட விளக்கெல்லாம் ஏற்றலாம், எங்கே கடையே காணுமே. ஆமாம், இன்னும் ஓப்பன் பண்ணலை. அதெல்லாம் வந்து சும்மா சாமி மட்டும் கும்பிட்டு போகிறாங்க. அப்போ உள்ள கருவெல்லாம் வச்சுருப்பாங்களோ? ஓ, யாரோ ஒரு சித்தர் இருக்காருப்பா. சங்கரலிங்கம் பித்தன் பழனிவேல் சித்தார்த்து குருவின் 16ஆம் ஆண்டு குரு பூஜை. ஸ்ரீ சங்கரலிங்கம் பித்தனா? உள்ள கருவறை அந்த மாதிரி தான் இருக்குமா? சிவன் தான், லிங்கம் தான் போல இருக்கு. ஓ, இவர் தான் ஏதோ பூசாரி. அதான் அவர் இன்னும் உட்காந்துருக்கிறாரு. இவர் தான் பூசாலியா? நான் கூட வெளியே பார்த்துட்டு என்னமோ நினச்சேன், உள்ளே வந்தால் பயங்கரமாக இருக்குது. இது என்ன கிணறா? தண்ணி இருக்குது எனக்கு தெரியல. அவர் ஏதோ போட்டு இருக்குது. அப்படியே தான் இருக்குமா? இந்த ஜெய் ஆஞ்சநாயர் இருக்கார், நம்ம தலைவர் ஜெய் ஸ்ரீராம். விநாயகர் டோர் எப்படி இருக்கு பார்த்தல. பாலகர் அவங்க தான் இறைவனுக்கு வந்து பாதுகாவலர். அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் நீ சாமியை கும்பிட போகணும். சித்தர்களா? இதில் போட்டிருக்காங்க ஒரு 18 சித்தர்கள். பீடி சிகரெட் பிடிப்பவர்ன்றதுனால பீடி சிகரெட் வச்சுருக்காங்களா? சித்தர்கள் பீடி சிகரெட்லாம் பிடிக்க மாட்டாங்க, சுருட்டு தான் பிடிப்பாங்க மெயினாக. ஏன்னா அவங்க அந்த ஞானத்திலே இருக்கணும், அதுக்காக மனசை சிதற விடாமல் அதே இதில் இருக்கிறதுக்காக. பார்க்கலாம் கோவில். விநாயகர் இருக்கார். இதுதான் QR கோடு. வேணுன்றவங்க ஸ்கேன் பண்ணுறன்றவங்க வந்து ஸ்கேன் பண்ணி இந்த கோயிலுக்கு தொண்டு ஏதாவது செய்யணுன்னா செய்யலாம். சங்கரலிங்கம் ஐயா ஆன்மீக அறக்கட்டளை. கிளார் அடிக்குது. தொங்கனூர் சிந்தல்பாடி அஞ்சல் பாப்பரேட்பட்டி வட்டம் தருமபுரி மாவட்டம்.
அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட்டுக்கு போடுறது இருந்தாலும் போடுங்க. 3442792922. ஐஎஃப்எஸ்சி கோடு CBIN0281761. இந்த கோவிலுக்கு வந்து ஏதாவது தொண்டு செய்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அனுப்பலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், யாருக்காவது யூஸ் ஆகும். நாமளும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு தொண்டு செய்வோம். பாலகரா சந்திரமுகி படம் பார்த்தியா ஆர்த்தி? சந்திரமுகி படம் பார்த்துருக்காரு. எப்படி இது டோரு அதை விட 1000 மடங்கு பெருசாக இருக்குப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில் கட்டுறதுக்காக வந்து நிறைய பணம் பொருள் உதவியெல்லாம் தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு உதவி தொண்டு செய்யலாம். உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்குறேன், இதுலேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபோட்டோவும் இருக்குது. இன்னும் திருப்பணிகள் வந்து நடைபெற்று தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது. இதுதான் அக்கௌண்ட் நம்பரு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 3442792922. ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து CBIN0281761. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உங்களால் முடிஞ்சது 100, 200, 500, 1000 லட்சங்கள் எவ்வளோ நாளும் நீங்கள் உங்களால் முடிஞ்சது பண்ணலாம். பண உதவி. தருமபுரி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கோவில், நமக்கும் பெருமையாக இருக்கும். இன்னும் இதை சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது, வாங்க பார்ப்போம். இவர் ஜீவசமாதி அடைஞ்ச இடமா என்னன்னு தெரியலப்பா. திருநீர் இருக்க இடத்து நெத்தியில் பூசிக்கா. இதை அப்படியே எடு. திருநீரை பூசி ஓம் முருகா என்ன வச்சுக்கிறியா? இவர் யாரு? இவர் எது கருப்பசாமி மாதிரி இருக்காரு. இன்னும் திருப்பணிகள்லாம் நடைபெறுது, வேலை நிறைய இருக்குது. இதுக்கே பல கோடிகள் ஆயிருக்குமேப்பா. ஒவ்வொரு சிலையும் பார்த்தா கிட்டத்தட்ட 10 லட்சம் 20 லட்சம் மேலே வரும் போல இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் திருப்பணிகள்லாம் நிறைய நடைபெறுது, பெண்டிங்கில் தான் இருக்குது. கொடிமரம் நான் எங்கேயுமே இவ்வளோ பெருசு நான் பார்க்கல, எந்த கோயிலுமே. நானும் எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் தஞ்சை பெரிய கோயில் சின்ன கொடிமரம் தான் இருக்குது. ஃபுல்லாக வில்லேஜு பயங்கரமாக இருக்குது. மலை இதாக இருக்குப்பா. இந்த மலையில் தான் எதனா சித்தர் குட்டியாக இருக்குது. ஆப்போசிட்டில் வேறு எந்த மலையும் இல்லையே. பயங்கரமான கோவில். ஒன்று இது அவ்வளோதான், முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது வந்து மொரப்பூர் அரூர் போகிற வழியில் புத்து அம்மன் விரண்டூண்டார் நாயனார். இவர் வாயிலார் நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், கூற்றுவ நாயனார். இவர் குலசிறை நாயனார்.
திறன்மெண்ட நாயனார். ஓ, 63 நாயன்மார்களுக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. காரி நாயனார், மங்கையர்க்கரசியார். வா, உங்காள் மங்கையர்க்கரசி. நீ தான் மங்கையர்க்கரசின்னு எகிருவே. ஊசலாரம். மங்கைனா பெண்கள் தான் மங்கை. புகழ்ந்துணை நாயனாரா? புகழ்ச்சோழ நாயனார் இவர். குரு பகவான். வா, தக்ஷணா திருப்பதி குரு பகவான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆ, இங்கே கல் மேலே தான் நிற்கிறோம். வெளியே தான் இருக்கிறோம். மன்னிச்சுக்க குரு பகவான். ஆனால் இவர் குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்க, எப்பேற்பட்டவனும் பணக்காரன் ஆயிடலாம். குரு இருக்குண்ணா அவங்களுக்கு மெயினாக. குரு பார்க்க கோடி நன்மை. நின்ற சீர். எங்கள் தலைவர் முருகனாக தான் பார்க்குறேன், எங்கேயுமே காணோம். நரசிங்க முனையான நாமி. திருமூல சித்தர் தான் இங்கே தான் இருக்காரா? திருமூல சித்தர். கலட்சிங்கம். இவர் காலபைரவர் நம்ம தலைவர். இவர் தான் வந்து நாய்க்கு வாகனம் உடைய ஒரு தெய்வம் எதுனா காலபைரவர் தான். தட்சிண காசி காலபைரவர் வந்து தருமபுரியில் இருக்குது, ஃபேமஸ்ஸு. எங்கள் முருகன் எங்கே இருக்காரு? வா, இங்கே தான் இருக்கிறாரா தலைவர்? வேறு முருகன் மயில் இருக்கும்போது எனக்கு தெரியும் இங்கே தான் தலைவர் இருக்காருன்னு அர்த்தம். எங்கே இருக்கார் முருகன்? வா, இதான் 3 பேர் இங்கே தான் இருக்கீங்களா? கூட்டா இந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. ஆனால் வாய் வந்து இவ்வளோ பெருசு இருக்கக்கூடாது. அப்படி அவருக்கு வந்து சின்னதாக அழகாக இருக்குது. முருகப்பெருமான். முருகனுக்கு அழகே வந்து முகமும் அந்த உதடும் அழகான வயிறு தான். முருகனை பார்க்க பார்க்க படியேறி மேலே போகணும்னு ஆசை தான். வள்ளி தெய்வானை முருகன். ஓகேவா? என் முருகனை பார்த்துட்டோம்பா. வள்ளி தெய்வானை முருகன். அப்படியே ஆப்போசிட்டில் மயில். வேல் இருக்க வினை இல்லை, மயில் இருக்க பயமில்லை. அதாவது கலசம் இங்கே தெரியுதுப்பா. இன்னும் நிறைய இருக்குது, கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது. இங்கே பாருங்கள், மொத்தம் 63 நாயன்மார்களா? 63 நாயன்மார்களுக்கு வச்சுருக்காங்க. இந்த அகத்திய சித்தர் இங்கே தான் இருக்கார். இவர் வந்து அகத்தி பூ அந்த அகத்தி தலை இருக்குல்ல, அதை வச்சு படைப்பாங்க இவருக்கு. அகம் என்றால் உள்ளே, தீ என்றால் உடலில் எரிகிற நெருப்பு. சட்டைநாதர். அதாவது வயிறு புண்ணாயிடுச்சு, வயிறு எரியுது அப்படின்னா அகத்தி கீரையை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு குணமாயிடும். இவர் நாராயணர் தான். தன்வந்திரியா? தன்வந்திரியா? தன்வந்திரி நாராயணர் மாதிரி இருக்காரு. ஏன்னா கிளார் அடிக்குது வெயிலுக்கு, தெரில, அதுக்காக ஜூம் பண்ணுறோம். சுந்தரனார் சித்தர். இவர் யார்? ராமதேவர் சித்தரா?
சரி மன்னிச்சிருப்பா. வெங்கடாஜலபதி திருப்பதியில் பார்த்த மாதிரி இருக்காரு. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, இந்திராணி சாமுண்டேஸ்வரி, சாமுண்டேஸ்வரி அம்மன், இந்திராணி மைக்கோடு தான். சரி போகலாம். டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு நாங்கள் அப்படியே வந்தாங்கப்பா. இங்கே வரும்போது பயங்கரமான கோவிலெல்லாம் பார்த்துங்க. எங்கே ஓடுது? ஃபேன் ஓடுதா? தெரியுதா? இரு பார்க்குறேன். ஏன்னா அது டேபிள் ஃபேனா? கமலமுனி எங்கே ஓடுது? ஓ, அது வந்து காற்றடிச்சே ஓடுறது. அது கோவில் பூட்டி இருக்கு. ஈவினிங்காக ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்கே தெரியுமா பார்த்தேன் நான்? இதில் இந்த கோட்டைக்கு இதில் வேலூரில் அதே மாதிரி இது பார்க்குறதுக்கு. 18 சித்தர்களும் 63 நாயன்மார்களை வச்சு இந்த கோவில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தருமபுரி எக்ஸ் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா பக்கம் தான், தொங்கனூர் பக்கம் தான் அந்த கோவில் இருக்குது. வந்து உங்களால் முடிஞ்சது திருப்பணிக்கு ஏதாவது செய்யுங்க. நாங்களும் ஏதாவது முடிஞ்சது செய்கிறோம். ஓகேங்களா? நிறைய பெண்டிங் இருக்குது ஒர்க்கு. இந்த கோவில் டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. இன்னும் இங்கே பாருங்க, இதெல்லாம் கட்டிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இன்னும் திருப்பணிகள் நடைபெற்றுச்சுன்னா தருமபுரியிலே பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்னால் இங்கே தான். சின்னதாக அரூர் மொரப்பூர் போகிற வழி இப்படி போனீங்கன்னா பொம்படிக்கு இப்படி லெஃப்டில் போயிடும், தருமபுரிக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடும். எல்லாமே சென்டரான இடம். திருப்பணிகள் ஏன் முடியலையா உட்காந்துட்டேன்? லட்சுமி நாராயணன்